ஹலோ விஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மூணாருக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. என்னதான் ஊரை சுற்றினாலும் நம்ம ஊர் காற்று வாங்குறது தனி சுகங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மூணாறு. இங்கே உள்ள ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம சுவாசிக்க போகிறோம். சவுதி அரேபியாவில் டஸ்ட்டில் இருந்துட்டு இங்கே வந்து இந்த க்ரீன் லேண்டில் இருக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? வேறு லெவலுங்க. என்னோடய வெக்கேஷனில் என் கூட சேர்ந்து நீங்களும் மூணாருக்கு வர போகிறீங்க. வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்துடுங்க. வீடியோ பார்க்க தயாராக வாங்க. ஹலோ விஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறு கிளம்பிட்டோம். தேனியிலேருந்து காலையில் ரூமு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து கோடியை தாண்டியாச்சு. கோடியை தாண்டி மூணாறு மலைக்கு கீழே போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி அற்புதமான ஒரு வியூ இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மவுண்டெயின். அந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து மவுண்டெயின். எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர் காட்டுதுங்க வண்டி. சரி, மேப்பில் வந்து 80 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம 80 கிலோமீட்டருக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் காட்டுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூணாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கோம் பைக்கில். இப்போ வந்து நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு மெனுவல் வண்டி. எப்படி ஓட்ட போகிறேன்னு எனக்கும் தெரியல. ரிஸ்க்கான ஒரு ட்ராவல். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த பாதை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரோடு ஃபுல்லாக 2 பக்கமும் தோப்பு இருக்குது. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது. இருந்தாலும் நிழல் எப்படி விழுகுதுங்களா, செமையாக இருக்குல்ல. சவுதியில் வந்து மொட்டை பாலைவனத்தில் வண்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கு. நம்ம ஊருக்கு நிகர் எங்கேயும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து நிறைய இடம் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்லை. செமையாக இருக்குங்க. ஏறி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேலே ஏறி இருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வியூ வேறு லெவலில் இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் பளிர்னு அடிக்குது. வெயில் நல்லா அடிக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹபீபி கம் டு மூணார். எப்படி இருக்குது பாருங்கள், செமங்க. இப்படிலாம் வரணுங்க, வந்தால் தாங்க லைஃபு ஜாலியாக இருக்கும். வர வழியில் ஒரு அருவி இருக்குது, புளி அருவி. இங்கே பாருங்கள், இந்த மலை மேலே ஏற வேண்டியதுக்கு ஆன் தி வேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவி இருக்குது. இந்த அருவிக்கு பேர் தான் புளி அருவிங்க. நம்மளும் பார்ப்போமா வாங்க. நிறைய பேர் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற வேண்டியிருக்கு, போவோம். இங்கேயே சில்லுன்னு ஆயிடுச்சு. போடி மெட்டு வரைக்கும் சாதாரண சிங்கிள் ரோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக ரோடு போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பைக்கில் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 4 வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு. நல்லா அகலமாக, அதேமாதிரி அங்கிட்டு ஸ்பேஸ் விட்டு பார்க்கிங்க்கும் வண்டி நிப்பாட்டுறதுக்கும் தண்ணி போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பஸ் ஸ்டாப்புமே நல்லா ஒய்டாக வச்சுருக்காங்க, வண்டி நிப்பாட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. அற்புதமாக இருக்குங்க. அப்படி திரும்ப பாருங்க, செம்மையாக இருங்க. கண்கொள்ளாத காட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பக்கம் க்ரீனாக இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் இந்த அழகை. இது ஆக்சுவலாக க்ரீனாக தான் இருக்கா, இல்லை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் க்ரீனாக தெரியுதானே அப்படின்னு தெரியல. ஏன்னா சவுதியில் நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஒரே பாலைவனம், மண், காற்று, புழுதி இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப க்ரீனாக தெரியுதுங்க. அது பச்சை கலரே நம்ம வந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு க்ரீனாக இருக்குது. போடி மெட்லேருந்து இப்போ நம்ம பூம்பாறை கிட்ட வந்தாச்சு. இது பூம்பாறை அவுட்டரு. இங்கே தான் வண்டி நிப்பாட்டி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நல்ல லொக்கேஷனுங்க. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஹோட்டலில் வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு திரும்பி கிளம்ப போகிறோம். பின்னாடி பார்த்திங்களா அவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. வாங்க போகலாம். இப்போ இருக்கிறது வந்து பூம்பாறை முடிச்சுட்டு அப்படியே மேலே மூணாறு கிளம்புறோம். இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறையில் அந்த லேக் வியூ பாயிண்ட்டில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். மூணாருக்கு நீங்கள் வர வழியில் ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் வியூ பாயிண்ட். இங்கே வந்து லேக் வியூ தெரியுதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேகம் வேறு லெவலில். சாப்பிட்டுட்டு நம்ம நேராக அங்கேயும் வந்துட்டு இருந்தோம். வர வழியில் இந்த லேக் வியூ பாயிண்ட் அங்கேக்குள்ளே தான் ஆக்சுவலாக நின்னா தெரியும். நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். அந்த இடத்துல மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மரம் ஒன்று சாஞ்சிருச்சு போல், வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து
நம்ம இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ கிட்ட எடுத்திருப்போம். அதில் நிறைய கட் பண்ணிவிட்டு நல்ல அழகான வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து டீ எஸ்டேட்டு, கீழே லேக்கு, அதுக்கப்புறம் அந்த ரோடு செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அதுலேயும் அந்த மேகம் வந்து ஓடுறது வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒரு டைம் லேப்ஸ் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் மொத்தம் எடுத்த ஃபுட்டேஜோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே. அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை. நம்ம ஹில் ஸ்டேஷன் வர்றதுக்கு இந்த மிஸ்ட்டுக்காக தான். இந்த மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயினோட டாப்பில் தான் இருக்கும், அதாவது மலையோட உச்சியில் தான் இருக்கும். அந்த மலை உச்சியை வந்து நம்ம கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு வந்தாச்சு. நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லையா, அதே மிஸ்ட்டு தான். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மிஸ்ட்டாக இல்லை மேகமானு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்களேன், அப்படி மேகம் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு, நம்ம அந்த மலையோட ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் ரோடு நெடுக்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அங்கங்கே நின்று செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த மூணாருக்கு வர வழியிலே 2 அருவி இருக்குது. கீழே எடுத்தோடனே போடிமெட்டுக்கு முன்னாடி ஒரு புலி அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அருவி. அது அருவியோட பேர் என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மக்கள் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க மக்கள், அருவி கொட்டிக்கிட்டு இருக்குது மூணாறு போகிற வழியில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நிப்பாட்ட முடியல, ஏன்னா நம்ம டைம் ஆல்ரெடி நிறைய ஆகிடுச்சுனால நம்ம டைமை வந்து மேலே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம், வரும்போது இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டாமல் தான் வண்டியை போக போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் நீங்கள் மூணாறு போகலைன்னா தயவு செஞ்சு போங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கிளைமேட்டு, இந்த பச்சையாக இருக்கிற அந்த எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இந்த மேகம், இது எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் செம கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. அதுலேயும் நம்ம சவுதியிலேருந்து வந்திருக்கோம், சொல்லவா வேணும், நம்ம கண்ணுக்கு அப்படி தாங்க தெரியுது. பொதுவாக நம்ம ஏதாவது ஊருக்கு போனோம்னா அங்கே ஊரில் தான் அந்த பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கும். ஆனால் மூணாறில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே போகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடங்கள் இருக்கும். இப்போ நம்ம ரீச் ஆக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. அந்த கேப் ரோடுனால் என்ன அர்த்தம்னா, இந்த மேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்டெல்லாம் இது வழியாக தான் கிராஸ் பண்ணி போகுமா. இதுதான் கேப் ரோடு, கேப் வியூ பாயிண்ட்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து சில வீடியோக்கள் உங்களுக்காக எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிஸ்ட்டு. மூணாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மேலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. கேமராவில் காட்டுறேன், இதாங்க வியூ. மூணாறு போகணும்னு அவசியம் இல்லைங்க, மூணாறு பக்கமாக வந்தாலே போதும், அந்த ரோட்டில் வந்தாலே போதும் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது சுத்தமாக தெரியலங்க ரோடு. ஒரு 10 அடிக்கு மேலே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுலேயே நம்ம ஹாரன் சத்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த வண்டியில் உள்ள ஹாரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குட்டி யானை கத்தினா எப்படி சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது இந்த ஹாரனு. அதோட வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டியும் செம்மையாக இருக்குங்க. நான் ஒரு வேளை வாங்கணும்னு நினச்சா இந்த வண்டி வாங்கலாம். ஹுண்டாய் எக்ஸ்டர் வேறு லெவலு. வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நிறைய இளநீ, அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் மேகி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய விற்கிறாங்க. நீங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. லைட்டு ஹெட்லைட்லாம் போட்டு ஓட்டணும். இங்கே ஒரு ட்ரோன் ஷாட்டு, ட்ரோன் எடுக்கிறாங்க பாருங்கள். வர வழியில் நிறைய இடத்துல வந்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு வேளை நீங்கள் கப்பலாக வந்தீங்க இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணாரோட அழகோடு சேர்த்து உங்களையும் வந்து ட்ரோன் ஷாட் மூலமாக எடுத்து கொடுப்பாங்க. அந்த சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ என்ன இதுன்னு எனக்கு தெரியல, டீட்டெயிலே தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுக்காமல் வந்துட்டேன், எனக்கு டைம் இல்லை, மேலே போகணும் அப்படிங்கிற டைமில் நம்ம அப்படியே போயாச்சு, எடுக்கலை. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரோடு வந்து உண்மையிலேயே ஒரு ஒர்த்து பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓடும்போது வந்து வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எதை வைக்கிறது எதை கட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாமே அழகாக தான் இருக்குது, ரோடு ஃபுல்லாகவே அழகாக தான் இருக்குது. அதனால் ஒரு டைம் லைன் வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேகமாக போகிற மாதிரி. அந்தளவுக்கு நீங்கள் போகிற வழி எல்லாமே அழகாக தான் இருக்குது.
அதுதான் இங்கே பிரச்சனை. அவ்வளோ பெரிய வீடியோ போட்டால் உங்களால் பார்க்க முடியாதனால நான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் டைமு மெனுவல் வண்டியை ஹில்ஸில் ஓட்டுறோம். அதுவும் சவுதியிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி இங்கே ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிஸ்க்கான ஒரு என் மூஞ்சியை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு. அந்தளவுக்கு டென்ஷனாக தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம மூணாறு அழகை வந்து பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் இந்த ரோட்டில் மட்டுமே வண்டி ஓட்டணும். ஒவ்வொரு இடமும் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து மூணாறு ரீச் பண்ணியாச்சு. மூணாறு வந்ததுக்கப்புறம் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்காக மேக்மை ட்ரிப்பில் தான் ரூம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரூமில் நிறைய ரூம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூமு தேடி போனோம். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் அவுட்ராக இருந்துச்சு. அதனால் நம்ம சிட்டிக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரூமை தான் நம்ம புக் பண்ணோம். அது வந்து 1500 ரூபா வந்துச்சு ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருந்து கிளம்பி இன்னொரு லொக்கேஷனுக்கு போக ஆரம்பித்தாச்சு. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம போக வேண்டிய வாட்டர் ஃபால்ஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டில் கீழே இறங்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போகலாம். இப்போ நம்ம போகிறது கொஞ்சம் இன்டீரியராக போகும். இல்லை நிறைய பழைய அந்த டீ எஸ்டேட்லாம் இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் போகிறோம். ஆனால் இங்கேயே இருக்கிற மக்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கை, என்ன சொல்கிறது, இந்த டீ இந்த இதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் வந்து இருக்குது. அதனால் டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே டீ எஸ்டேட் இருக்குது. மக்களே செமையாக இருக்குல்ல. நம்ம ஒரு ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்ட வண்டி ஓட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அடுக்கம் வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது லக்கம் வாட்டர் ஃபால்ஸாக. ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரோடு. சிங்கிள் ரோடு தான், வளைச்சி ஓட்ட வேண்டியது இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். ஆனால் எந்த பக்கம் திரும்பினாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லொக்கேஷனு இங்கே பாருங்கள். இந்த ரோடு எப்படி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பயங்கரமான வியூங்க. மேலே பாருங்கள் மிஸ்ட் அடி மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் செம வியூங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம திரும்பி லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே குளிக்கிறதுக்கு வந்து 50 ரூபாயா. பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ தான். அப்புறம் இந்த ஊதா கலர் பூ இருக்குல்ல, அது வந்து போன மாதம் தான் சீசனாக, இந்த மாதம் சீசன் இல்லையா. அதனால் அங்கங்கே இந்த ஊதா கலர் பூவை பார்க்க முடியுது. ஆனால் அந்த தெரியுதா இந்த மாதிரி ஊதா கலர் பூ இருக்கும். அது அங்கங்கே பார்க்க முடியுது. இப்போ பார்க்க முடியல. சரி வாங்க இன்னும் ஒரு 20 நிமிஷம் போக வேண்டியிருக்கு. கீழே போய்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம். நிறைய பேர் வராத ஒரு இடம் நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் ரொம்ப டேஞ்சரான கொஞ்சம் இடம். நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க ஓட்டுறது நல்லது, பெட்டர். நமக்கு சவுதியில் தான் வண்டி ஓட்ட தெரியும். இங்கே இப்போ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் ஓகே தான். ஆனால் பயங்கர பயமாக இருக்குங்க. வெளியே மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கர சீரியஸாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா. அது அதோட கீழே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம போக போகிறோம். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். அந்த மலைக்கு மேலே இருந்து நம்ம கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க. யார் நீ இறங்கிட்டு இருக்காப்புல. மக்களே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பர்பிள் பூ இல்லை, ஆனால் இந்த பூ இருக்குது. ஆரஞ்சு கலர் பூ இருக்குது. பர்பிள் பூவும் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. மக்களே நம்ம இப்போ இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக கீழே இறங்கியாச்சு. வண்டி அங்கே பார்க்கிங் போட்டு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. ஃபாரின் மாதிரி இருக்குங்க. இந்த சைடு காட்டுறேன் பாருங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்க. சரியான ஃபோர்ஸு. இங்கே தான் இருக்குது அந்த ஃபால்ஸ். மேலே கூடி போகணும். வாங்க போகலாம். வாங்க மக்களே போகலாம். டிக்கெட் வந்து 100 ரியாலு. சரி 100 ரூபா. டிக்கெட்டு செக்கிங் பண்ணுறாங்க. 100 ரூபா டிக்கெட்டு 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு இல்லை. ஆனால் குளிக்கணும்னா குளிக்கலாம், வேடிக்கை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இங்கே நிறையா கார்டன்லாம் வச்சுருக்காங்க.
ம் பாக்கெட்டில் வச்சுக்கோ. அற்புதமான வியூ பாயிண்டாக இருக்கும். போகலாம். மூணாறில் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இங்கே இருக்குல்ல ஃபால்ஸு, இப்போ வரும் பாருங்க. பார்த்து வா. பாருங்க காட்டாறு மாதிரி ஓடுது. காட்டாறு தான். என்ன அடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிற்கிறோம், குளிக்கலை இன்றைக்கி. ஏன்னா இது வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாது, அங்கே உள்ள தண்ணியில் தான் அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் மூணாறில் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு தெரியல. இப்போ நான் கூகுளில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். இதுக்கு பேர் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வரலாம், ஆனால் வந்து குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட ஒன்லி ஜென்ட்ஸ் தான் குளிக்கிறாங்க. ஃபேமிலி வந்து ஜஸ்ட்டு அவங்க கால் மட்டும் நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளும் போயிட்டு தண்ணியில் கால் நினைப்போம். உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். இருக்குது பார்த்தீங்களா? வாங்க போகலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், வழுக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. வாங்க. தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கு. வலிக்கிடுச்சுங்க, கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, வலிக்கிடுச்சு. நல்ல வேலை காலில் எதுவும் அடிப்படலை. இந்த காலில் ஸ்லிப் பண்ணால் அடுத்த காலை வச்சிட்டேன். நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வருதுங்க. இங்கே சும்மா குளிக்கலாம், அங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் குளிக்கணும். தண்ணியோட வேகம் அதிகமாகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேலே போனால் குளிச்சு தான் ஆகணும். நம்ம குளிக்கிற மாதிரி கெட்டப்பில் வரலை, அதனால் இப்போ நம்ம திரும்பி கரைக்கு போக போகிறோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்தேன். இப்போ திரும்பி போகணும். காலை இழுக்குதுங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து உண்மையிலே ஒரு வேறு லெவல் வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு குளிக்க முடியல. வேணால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போட்டுறேன். அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ சீக்கிரத்தில் எடிட் பண்ணி போட்டுருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? 2000 years later.